ஒற்றுமை ஓங்கட்டும், வேற்றுமை விலகட்டும். உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதியரசர்கள், மூத்த இளைய வழக்கறிஞர்கள், வழக்கறிஞர் மாணவர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதற்கு என்றால், ஒரு முக்கியமான பதிவு உங்களிடம் தமிழகம், பாண்டிச்சேரி வழக்கறிஞர்களாக நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். என்னடா கடந்த 7 வருஷமாக வழக்கறிஞருக்கான பாதுகாப்பே இல்லை அப்படின்றத ஆணித்தனமாக சொல்கிறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கிறேன். வழக்கறிஞர் பாதுகாப்பு எப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம். அதாவது நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பத்திரிகை நண்பர்கள், ஜேர்னலிஸ்ட் ஒரு மிடில் மேனாக மக்களுக்கு நடக்கக்கூடிய அநீதியை எடுத்துகிட்டு போய் ஒரு மீடியேட்டராக, ஒரு மீடியேஷனாக நீங்கள் மிடில் மேனாக இருந்து மக்களுக்கு போய் சேர்க்கணும். அதுதான் உங்களுடைய கடமை. அந்த கடமையை நீங்கள் தவற மாட்டீங்கன்ற நம்பிக்கையோட இந்த கான்ஸ்டிடியூஷன் பில்லருக்கு என்னுடைய ஹம்பிள் ரிக்வஸ்ட் என்னென்னா, நான் சொல்கிற பதிவை மக்களிடமும் வழக்கறிஞரிடமும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் சேர்க்கணுன்றதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதாவது இதே பார் கவுன்சிலில் இருந்த ப்ரீவியஸாக இருக்கிற 25 மெம்பர்ஸ் இன்னைக்கு போய் எல்லா இடத்துலையும் யூடியூப்ல பேசுறதும், பிரஸ் மீட் கொடுக்கறதும், இன்டர்வியூ பண்றதும், பல ஆங்கிளில் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணன்னு சொல்லி வெளியில ஒரு இமேஜை பில்ட் பண்றாங்க. அந்த இமேஜ் தவறான இமேஜ்ன்றதை நான் சொல்றேன். அதாவது நீங்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பார் கவுன்சில பாதுகாப்பு உறுதி செய்யல. வழக்கறிஞருடைய பாதுகாப்பு 7 வருஷமா ஒண்ணுமே கிடையாது. கிட்டத்தட்ட 20 கொலைகள், இந்த 5 வருஷத்துல 20 கொலைகள் நடந்திருக்கு. இந்த பாதுகாப்பு சட்டம், ஒரு சில பார் கவுன்சில் மெம்பர் சொல்றேன், நான் டெல்லியில இருக்கேன், அங்க போயிட்டா இதை பண்ணிட்டேன்றாரு. நீ டெல்லியில இன்ஃப்ளூயன்ஸா இருந்தா ஏன் அந்த பாதுகாப்பு சட்டத்தை உங்களால கொண்டு வர முடியல? உங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை, உங்களுடைய சேஃப்டி தான் முக்கியம். உங்களுக்கு 5 கன்மேன் வேணும், ஆனா அடுத்த வழக்கறிஞர் எப்படி போனாலும் உங்களுக்கு கவலை கிடையாது. வழக்கறிஞரோட பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்தா யாருக்கு அந்த பயம் இல்லை, ஆனா அதை நீங்க பண்றதே கிடையாது. சார், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். சார், ஒரே விஷயத்தை நான் கேட்கிறேன், இது அரசியலா கேட்கல, இதை நான் ஜாதியா கேட்கல. இப்போ நான் ஒரு டாக்டர் ப்ரொஃபஷன், இது ஒரு ப்ரொஃபஷன், இது ஒரு நோபல் ப்ரொஃபஷன். ஒரு டாக்டர், ஒரு ஹிந்து, ஒரு கிறிஸ்டியன், ஒரு முஸ்லீம்னு வந்தா நீங்க சர்ஜரி பண்ணாம இருப்பீங்களா? நீ அவங்கள பார்க்காம இருப்பீங்களா? அதெல்லாம் நீங்க ஜாதி பார்க்கல, அது ஒரு ப்ரொஃபஷன், இது ஒரு நோபல் ப்ரொஃபஷன். ஒரு கிளையண்ட் வரான், அவன் ஹிந்து, அவன் முஸ்லீம், அவன் கிறிஸ்டியன் சொல்லிட்டு நீங்க அந்த கிளையண்ட்டை நீங்க அவனுக்காக நீங்க நீதிக்காக நீங்க சண்டை போடாம இருக்கீங்களா? ஃபைட் ஃபார் ஜஸ்டிஸ் நீங்க போறீங்கல்ல. நீங்க நீதிபதிகளும் சரி, நீதியை காக்கக்கூடிய வழக்கறிஞர்களும் சரி, நீங்க ஜாதி மதம் பார்க்கறது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பார் கவுன்சில்ல ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அதையா நீங்களா யாரும் கேட்கல? இந்த 25 பேர் ஏன் கேட்கலன்னு கேட்கிறேன். ஒரு சின்ன கண்டனம், என்ன விஷயம் தெரியுதா? நான் சொல்றேன்றது புரியுதா உங்களுக்கு? பார் கவுன்சிலுக்குள்ள ஒரு வழக்கறிஞர், சக வழக்கறிஞர் அடிச்சு நொறுக்குறாங்க. அதுக்கு யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டீங்களா? இந்த 25 மெம்பர்ஸ் கேள்வி கேட்டீங்களா? இன்னைக்கு நான் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வருவேன், இன்னைக்கு நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், நான் ஆணியை பிடுங்குவேன்றீங்க. இன்னைக்கு நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. இறைவன் உங்களுக்கு அந்த வாய்ப்பை, ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. அந்த அங்கீகாரத்தை நீங்க காப்பாத்துனீங்களா? ஒரு வழக்கறிஞரை பார் கவுன்சிலை வச்சு பொலன்னு பொழக்கிறாங்க. இங்க ஜாதி கிடையாது, யாருக்கு இருந்தாலும் அநீதி தான். அதுக்கான நீங்க கண்டனத்தை யாராவது எழுப்புறீங்களா? நீங்க யாராவது அதுக்காக ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணீங்களா? யாராவது ரைஸ் பண்ணீங்களா? அப்ப எங்க போனீங்க? 25 பேர் எங்க போனீங்கன்னு கேட்கிறேன். அதுக்கு என்ன நீதின்னு கேட்கிறேன். அதுக்கு ஏதாவது என்கொயரி போட்டீங்களா? இந்த மாதிரி வழக்கறிஞருக்கு இது வரைக்கும் 7 வருஷமா, கடந்த 7 வருஷமா இது வரைக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லை அப்படின்றத நான் உறுதியா சொல்றேன். இதுக்கு என்ன ரெமெடி அப்படின்னா, சார், கடந்த 5-6 வருஷமா 20 வழக்கறிஞர் கொலையில செத்துருக்கான், கொலை பண்ணியிருக்காங்க. சார், அவங்க வீட்டுக்கு ஏதாவது போய் ரெமெடி போய் சேர்ந்துதா? ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற ஒரு வழக்கறிஞருக்கோ, ஒரு கொலை செய்யப்பட்ட ஒரு வழக்கறிஞருக்கோ அந்த வீட்டுக்கு ஏதாவது பாதுகாப்பு இருக்கா? சார், எங்களை மாதிரி ஒரு இளைஞர்கள், புது யங்ஸ்டர்ஸை உருவாக்குங்க சார். சார், இது பார் கவுன்சில் சண்டை கிடையாது சார். சார், 25 பேரும் நீங்க நல்லா பண்ணீங்கன்னு சொல்லி இப்ப பேசுறீங்களா? உங்க எல்லாருக்கும் தாழ்மையான ஒரு வேண்டுகோள், நீங்க எல்லாம் நல்லா பண்ணீங்க போதும். உங்களுடைய கடமையை முடிச்சுக்கிட்டு நீங்க நல்ல பிராக்டிஷனர் அட்வொகேட்ஸ், நீங்க போய் நல்லபடியா பிராக்டிஸ் பண்ணுங்க. புது தலைமுறைக்கு வழி விடுங்க. நீங்களே பிளாக் பண்ணி நிக்காதீங்கன்ற. இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, நல்ல தலைவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதாவது வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டமும், வழக்கறிஞர் தொழில் பாதுகாப்பும், வழக்கறிஞருக்கான பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும், அதாவது குடிநீர், அது மட்டும் இல்லாமல் மருத்துவம், அது மட்டும் இல்லாமல் இலவச காப்பீடு திட்டம். ஒரு வழக்கறிஞருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்லை ஒரு வழக்கறிஞருக்கு
போர்க்கால அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சோ, ஒரு இறந்துட்டாரோ, மெடிக்கல் எமர்ஜென்சியில் இறந்துட்டாரோ, அவருக்கு உடனடியாக பார் கவுன்சில் சார்பாக 5 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். அவங்க வீட்டுக்கு வித்தின் 2 டேஸில் ரீச் ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட்ஸ் போட்டு ஒர்க் பண்ணணும். யார் வந்தாலும் இந்த தொழில் நீதித்துறையில் எதுக்கு சார் பிரைபிங்கு? இது நீதித்துறை சார். நீதித்துறையில் எதுக்கு சார் பிரைபிங்கு? பிரைபிங் நடந்துட்டு இருக்கு சார். எதுக்கு சார் இந்த பிரைபிங் நடத்திட்டு இருக்கீங்க? மக்கள் வழக்கறிஞர் எல்லாம் நீங்கள் பார்த்து தானே இருக்கீங்க. இதெல்லாம் நீங்கள் குரல் கொடுக்க மாட்டேன்றீங்க. நம்ம ஒரு கிளைண்ட்டுக்காக வாதாடுறோம் அப்படின்னா அந்த கிளைண்ட்டுக்கு நம்ம எப்படி உண்மையாக இருக்கணும்னா, கண்டிப்பாக வந்து வாங்குகிற பணத்துக்கு நம்ம உண்மையாக இருக்கணும், நியாயமாக நடந்துக்கணும் இல்லையா? இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் நீதித்துறையில் ஒரு பிரைபிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு எப்படி நீங்கள் உங்களோட கிளைண்ட்டுக்கு நீங்கள் உண்மையாக இருப்பீங்க? உங்களுடைய சகோதரர்களுக்கு எப்படி நீங்கள் உண்மையாக இருப்பீங்க? ஸோ அதனால் இதெல்லாம் தவிர்த்துருங்க. இதை நான் ரொம்ப டீப்பாக போக விரும்பலை. பட் அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, புதுசாக வர இளம் வழக்கறிஞர்களுக்கு வாய்ப்புகளை கொடுங்க. நல்ல சமூக போராளியா, நல்ல சமூக சிந்தனைகள் இருக்கா, அந்த மாதிரி ஆட்களுக்கு வாய்ப்பை கொடுங்கன்றேன். ஸோ இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முக்கியமான விஷயம். பாதுகாப்பு இல்லாத வழக்கறிஞர் சமுதாயத்துக்கு இனி வரும் காலங்களில் நீங்கள் வந்து உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்க. வருங்கால இளம் வழக்கறிஞர்களுக்கு நல்ல சமுதாய போராளியை தேர்ந்தெடுங்க, சமூக போராளியை தேர்ந்தெடுங்க. இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அனைவருக்கும் நன்றி. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா சார்? சார் நீங்கள் வந்து ஓபிஎஸ் அவர்களை கூட இருந்தீங்க, அவர் தனியாக இருக்கும்போது இப்போ திமுக சேர்ந்துட்டாரு. ஸோ அவங்க நிலைப்பாடு என்ன சார்? சார் அதாவது வந்து இன்றைக்கி வந்து பார் கவுன்சில் எலெக்ஷன் போயிட்டுருக்கனால ப்ரொஃபஷனலாக அதில் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் சார். ஸோ இதை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து ஹைகோர்ட் எலெக்ஷன் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் வந்து நாங்களாம் கண்டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு டிசைட் பண்ணுற மாதிரி சார். 10,000 பேரோட நம்ம இப்போ போகிறோன்னா எல்லா கட்சியிலும் கூப்பிடுவோம். உழைக்கிறவனே எல்லா கட்சியிலும் கூப்பிட தான் செய்வாங்க, வரவேற்பு இருக்கும். அதனால் இப்போ போர்க்கால அடிப்படையில் உடனே முடிவு எடுக்கணுன்றதுலாம் கிடையாது சார். அதுதான் என்னுடைய ஹம்பிள் சப்மிஷன். அரசியல் இல்லை சார். அதாவது சீனியர்ஸை நம்பி, வழக்கறிஞர் சமுதாயத்தை நம்பி, தமிழகம் பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் உண்மையாகவே நல்ல நலன் விரும்பிகளை, சமூக போராளிகளை கண்டிப்பாக அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையோடு இறங்கியிருக்கும் சார். ஆமாம் சார். தனியாக வந்து இண்டிவிஜுவலாக அட்வொகேட் தான் எங்களுக்கு நாங்கள்லாம் அட்வொகேசி. எங்களுக்குள்ள ஜாதி மதம் கிடையாது, ஏழை பணக்காரன் கிடையாது. நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து களை இறங்கியிருக்கோம் சார். ஸோ களை இறங்கி மக்களுக்காகவும் வழக்கறிஞருக்காகவும் போராடுறதுக்கு ரெடியாக இருக்கும் சார். சார் கிட்டத்தட்ட 143 பேர் போட்டிடுறாங்க சார். அணின்றதெல்லாம் கிடையாது, 143 பேர் இது பண்ணுறாங்க. அது அவங்க கான்ஃபிடென்ஷியலாக அவங்களுக்குள்ள மூமெண்ட்ஸ் இருக்கும், அதை நம்ம சொல்ல முடியாதுல்ல சார். சார் உண்மையாகவே அதை நான் பார்க்கல. ஸோ பொலிட்டிக்கல் வேண்டாம் சார், இது பியூர்லி அட்வொகேசியை பற்றி சார். வேறு ஏதாவது இருக்கா சார் கொஸ்டின்ஸு? என்னோடய பேர் வந்து MV சதீஷ். நான் ஹைகோர்ட்டுடைய EC மெம்பராக இருந்தேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார் கவுன்சில் கண்டெஸ்ட் பண்ணுறேன். உங்கள் எல்லாரோட பிளெஸிங்கோட சப்போர்ட்டோட கண்டெஸ்ட் பண்ணுறேன். அனைவருக்கும் நன்றி.